நண்பர்களே, உலகில் பல மர்மங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை ஆச்சரியப்படுத்தி வரும் ஒரு ரகசிய தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்றால் நம்புவீர்களா? ஒரு கோவிலில் கடவுள் இருக்கிறார். ஆனால் அந்த கோவிலில் ஒரு இடத்தில் எதுவும் இல்லாத வெற்றிடமே கடவுளாக வணங்கப்படுகிறது. அந்த அதிசயமான மர்மம்தான் சிதம்பர ரகசியம். உண்மையில் சிதம்பர ரகசியம் என்றால் என்ன? ஏன் அதை உலகம் முழுவதும் மக்கள் பேசுகிறார்கள்? இன்று நாம் அதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிதம்பர நடராஜர் கோவிலில் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, இது கலை, அறிவியல், ஆன்மீகம் மற்றும் தத்துவம் அனைத்தும் ஒன்றாக கலந்த ஒரு அற்புதமான இடம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட இந்த கோயில் தமிழர்களின் கட்டிடக்கலை திறமையையும் ஆன்மீக அறிவையும் உலகிற்கு காட்டுகிறது. இந்த கோவிலின் பிரதான தெய்வம் நடராஜர், அதாவது ஆடும் சிவபெருமான். பிரபஞ்சம் முழுவதும் நடைபெறும் படைப்பு, காப்பு மற்றும் அழிவு ஆகிய அனைத்தையும் தனது ஆனந்த தாண்டவத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறார் என்று நம்பப்படுகிறது. ஆனால் இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு நடராஜர் சிலை மட்டுமல்ல. கோவிலின் உள்ளே மிகவும் புனிதமான இடமாக கருதப்படும் சந்நிதியின் அருகே ஒரு திரை இருக்கும். அந்த திரைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று தெரியுமா? பலர் எதிர்பார்ப்பது போல பெரிய சிலையோ அல்லது விலைமதிப்பற்ற பொக்கிஷமோ இல்லை. அங்கே இருப்பது வெறும் காலி இடம். ஆம், எதுவும் இல்லாத ஒரு வெற்றிடம். இதுதான் சிதம்பர ரகசியம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் ஏன் வெற்றிடத்தை கடவுளாக வணங்குகிறார்கள்? இந்த கேள்விக்கான பதில் மிகவும் ஆழமானது. இந்து தத்துவத்தில் உலகம் 5 முக்கிய தத்துவங்களால் ஆனது என்று கூறப்படுகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம். சிதம்பரம் இந்த 5 ஸ்தலங்களில் ஆகாயத்தை பிரதிபடுத்தும் தலமாக கருதப்படுகிறது. ஆகாயத்தை நாம் பார்க்க முடியாது, ஆனால் அது இல்லாமல் எதுவும் இருக்க முடியாது. அதுபோலவே இறைவனை கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதையே இந்த வெற்றிடம் குறிக்கிறது. அதாவது கடவுள் ஒரு உருவத்தில் மட்டுமல்ல, உருவமற்ற சக்தியாகவும் இருக்கிறார் என்ற உயர்ந்த தத்துவத்தை இந்த ரகசியம் நமக்கு உணர்த்துகிறது. சிதம்பரம் என்ற பெயருக்கே ஒரு தனி அர்த்தம் இருக்கிறது. சித் என்பது அறிவு அல்லது விழிப்புணர்வு, அம்பரம் என்பது ஆகாயம் அல்லது வெளி. இரண்டையும் சேர்த்தால் அறிவியல் ஆகாயம் என்று பொருள் வருகிறது. அதாவது உண்மையான இறைவனை வெளியில் தேடாமல் நமது உள்ளுணர்வில் தேட வேண்டும் என்ற தத்துவத்தில் இது மறைந்துள்ளது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த கோவில் கட்டிட அமைப்பிலும் பல மர்மங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. மனித உடல் அமைப்பை அடிப்படையாக வைத்து கோவில் வடிவமைக்கப்பட்டதாக பல ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மனிதனின் இதயம் இருக்கும் இடத்தை குறிக்கும் வகையில் நடராஜர் சந்நிதி அமைந்துள்ளதாக சிலர் நம்புகின்றனர். மேலும் கோவிலின் பல பகுதிகளில் காணப்படும் சிற்பங்கள் மற்றும் கட்டிட வடிவமைப்புகள் அக்கால மக்களின் வானியல், கணிதம் மற்றும் பொறியியல் அறிவியை வெளிப்படுத்துகின்றன. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இத்தகைய துல்லியமான கட்டுமானம் எப்படி சாத்தியமானது என்பது இன்றும் பலருக்கு வியப்பாகவே உள்ளது. ஆனால் சிதம்பர ரகசியத்தின் உண்மையான மகத்துவம் அதன் பின்னால் இருக்கும் தத்துவத்தின் தான் உள்ளது. மனிதர்கள் பெரும்பாலும் கடவுளை ஒரு உருவத்தில் பார்க்க விரும்புகிறார்கள். ஆனால் சிதம்பரம் நமக்கு ஒரு வேறு உண்மையை சொல்கிறது. காணப்படாதது என்பதால் அது இல்லை என்று அர்த்தமில்லை. காற்றை நாம் பார்க்க முடியாது, ஆனால் அது இருக்கிறது. அதுபோலவே இறை சக்தியும் எங்கும் நிறைந்திருக்கிறது என்பதே இந்த ரகசியத்தின் மைய கருத்து. அதனால்தான் நூற்றாண்டுகள் கடந்தும் சிதம்பர ரகசியம் மக்களை ஆச்சரியப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இது வெறும் மத நம்பிக்கை மட்டுமல்ல, மனித வாழ்க்கை, பிரபஞ்சம் மற்றும் ஆன்மீகம் குறித்த சிந்திக்க வைக்கும் ஒரு ஆழமான தத்துவமாக பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் நண்பர்களே, சிதம்பர ரகசியம் என்பது ஒரு மறைக்கப்பட்ட பொருளோ அல்லது பொக்கிஷமோ அல்ல. அது மனிதன் உணர வேண்டிய ஒரு உயர்ந்த உண்மை. கண்களுக்கு தெரியாத சக்தியும் இந்த பிரபஞ்சத்தை இயக்க முடியும் என்பதை உணர்த்தும் ஒரு அற்புதமான தத்துவம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற தமிழ் வரலாறு, ஆன்மீகம் மற்றும் மர்ம தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.